இவங்க எல்லாரும் சேர்ந்து பேய்களை பத்தி பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணி பேய்களை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு டிவைஸையும் உருவாக்கி இருக்காங்க. அந்த டிவைஸை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு மியூசியத்துல பேய் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அதுக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த டிவைஸ் அப்படியே பயங்கரமா சுத்த ஆரம்பிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பேய் இருக்குது. அது அப்படியே வெளியில வருது. அதை இவங்க வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது இவங்க கிட்ட வந்து பச்சை கலர்ல எதையோ ஒண்ணு இவங்க மேல வாந்தி எடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து பறந்து போயிடுது. இவங்க இந்த வீடியோவை யூடியூப்லயும் அப்லோட் பண்ணி விடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு லேடி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பேயை பார்த்து பயந்து போய் இவங்களுடைய உதவியை தேடி வராங்க. சரின்னு இவங்களும் இவங்களுடைய டிவைஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. போனா அந்த இடத்துல அந்த பேய் பயங்கர பெருசா வந்து நிக்குது. இவங்க பேய்களை ஷூட் பண்றதுக்காகவே ஒரு கன்னை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கன்னை வச்சு அந்த பேயை பயங்கரமா சுடுறாங்க. அதனால அந்த பேய் அங்க இருந்து பயந்து ஓடிடுது. இந்த வீடியோவையும் இவங்க யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. ஆனா எல்லாருமே ஃபேக்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு மியூசிக் கான்சர்ட்ல பேய் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே இவங்க எல்லாரும் இவங்களுடைய வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. அந்த இடத்துல பொம்மை மாதிரி ஒன்னு நடந்துகிட்டு இருக்கு. அதை ஷூட் பண்ணா அந்த பொம்மை அப்படியே உடைஞ்சு அதுக்குள்ள இருந்து டிராகன் மாதிரி ஒரு பேய் வெளியில வருது. வெளியில வந்து அந்த பேய் அப்படியே ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கே போயிடுது. இவங்க அங்கேயும் போய் அதை ஷூட் பண்ணலாம்னு பாக்குறாங்க. பார்த்தா அது இவங்க ஆளுங்களே ஒருத்தவங்களுடைய ஷோல்டர் மேல வந்து உட்காந்துக்குது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து 4 சைடுல இருந்து அந்த பேயை பயங்கரமா ஷூட் பண்ணி அவங்க வச்சிருக்கிற ஒரு பாக்ஸ்ல அந்த பேயை பிடிச்சிடுறாங்க. இவங்க பிடிச்சதை அங்க இருக்கிற எல்லாருமே பாத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க ஃபேக் கிடையாது, இவங்க உண்மையிலேயே பேய் எல்லாம் பிடிக்கிறவங்க தான் சொல்லிட்டு எல்லாருக்குமே புரியுது.